நாம் அனைவரும் எப்போது வேண்டுமானாலும் பிறரை ஒப்பிடுகிறோம், வேலைக்கு செல்லும் போது, பள்ளியில் அல்லது நம்முடைய உறவுகளில். எப்போது யாராவது பாராட்டுக்களை பெறும்போது அல்லது முன்னேறும் போது நாமும் ஏன் நான் இல்லை என்று நினைக்கலாம். மேலும் அந்த உணர்வு நம் உள்ளத்தில் நிரம்ப தொடங்கும். 1 சமுவேல் 18:7 தாவீது கோலியாத்தை தோற்கடித்த பிறகு இஸ்ரவேல் பெண்கள் வெளியே வந்து பாடினர். சவுல் ஆயிரங்களை வென்றார், ஆனால் தாவீது 10 ஆயிரங்களை வென்றார். ஆனால் சவுல் தாவீதின் வெற்றியில் மகிழ்ச்சி அடையாமல் அவனை பொறாமைப்பட தொடங்கினார். அவர் தன்னை தாவீதை ஒப்பிட்டார். மேலும் திடீரென்று தாவீது அவருடைய போட்டியாளராக சில சமயங்களில் எதிரியாகவே மாறிவிட்டார். பொறாமை நம் பார்வையை மங்கலாக்குகிறது. மற்றவர்களின் வெற்றியை கொண்டாடுவதற்கு பதிலாக அவர்களை நம் பாதையில் தடையாக பார்க்க தொடங்குகிறோம். நமக்கு கிடைக்காததை மட்டுமே நாம் கவனிக்கிறோம், மேலும் நாம் ஏற்கனவே பெற்ற ஆசீர்வாதங்களை மறந்து விடுகிறோம். இது ஒரு குழு வேலை போல. எப்போது யாராவது அதிக பாராட்டுகளை பெறுகிறாரோ குழுவின் வெற்றியில் மகிழ்ச்சி அடைவதற்கு பதிலாக நாம் ஏன் அதிக மதிப்பீடு பெறவில்லை என்று மட்டும் நாம் கவலைப்படுகிறோம். ஆனால் இந்த எண்ணக்கரு நம்மை வளர்வதை தடுக்கும். நாம் முன்னேறுவதற்கு பதிலாக யார் முன்னிலையில் இருக்கிறார்கள் என்பதை பற்றியே கவலைப்படுகிறோம். நல்ல உறவுகளை உருவாக்குவதற்கு பதிலாக தேவையில்லாத பகைமைகளை உருவாக்குகிறோம். எப்போதும் நம்மை விட திறமையானவர்கள், புகழ் பெற்றவர்கள் அல்லது வெற்றிகரமானவர்கள் இருப்பார்கள். ஆனால் நாம் அவற்றை பற்றியே கவனம் செலுத்தினால் நாங்கள் ஒருபோதும் திருப்தி அடைய மாட்டோம். அதற்கு பதிலாக நம் சொந்த பயணத்தில் மகிழ்ச்சி அடைய, நம் சொந்த வெற்றிகளை கொண்டாட மற்றும் பிறரை ஊக்குவிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். இயேசுவை பாருங்கள், எப்போதும் அவரை பொறாமைப்படுபவர்களாலும் அவரை கீழே இழுக்க நினைப்பவர்களாலும் சூழப்பட்டிருந்தார். ஆனால் அவர் ஒருபோதும் அவர்களின் பொறாமையால் பாதிக்கப்படவில்லை. அவர் தாமாக யார் என்பதும் அவருடைய நோக்கம் என்ன என்பதும் அவருக்கு தெரியும். அவர் மனிதர்களை மகிழ்விக்க அல்ல, தேவனை மகிழ்விக்கத்தான் வாழ்ந்தார். இதுவே நாமும் கடைபிடிக்க வேண்டிய மனப்பாங்கு. நம்முடைய குறிக்கோள் மற்றவர்களை முந்துவதே அல்ல, நம்மை மேம்படுத்துவதே ஆகும். இறுதியில் நம்மிடம் ஒரு தேர்வு உள்ளது. நாம் பிறரை ஒப்பிடலாமா அல்லது அவர்களுடன் மகிழ்ச்சி அடையலாமா? நாங்கள் பொறாமை கொள்ளலாமா அல்லது மற்றவர்களை ஊக்கப்படுத்தலாமா? நாம் தேவனை நம்பும் போது மற்றவர்களின் வெற்றியை பற்றி கவலைப்பட தேவையில்லை, ஏனெனில் நம்முள் ஒவ்வொருவருக்கும் தேவன் தனிப்பட்ட பாதையை கொடுத்துள்ளார். அதை எவரும் எடுக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவில் நாம் உண்மையாகவே பிறரின் வெற்றியில் மகிழலாம், நம்முடைய பலத்தில் கவனம் செலுத்தலாம், மேலும் உண்மையான மகிழ்ச்சியை மீண்டும் பெறலாம். என்று நம்மை மற்றவருடன் ஒப்பிடுவதை நிறுத்தி தேவன் நமக்காக தயார் செய்த வாழ்க்கையை வாழத் தொடங்குவோம்.